ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மதராசி திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தை பற்றி இரண்டு விதமாக கலவையாக விமர்சனங்கள் வருது. ஒரு விமர்சனம் என்னன்னா, படம் வந்து ஏஆர் முருகதாஸுக்கு கம்பேக், சிவகார்த்திகேயன், விஜய் மாதிரி, அஜித் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக உருவெடுத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட் ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த தூள் படத்தில் விவேக் பார்த்து சொல்லணும்ல, பறவை முடியுமா பாட்டி சொல்லுவாங்க, இதைத்தான் நீ நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒட்டினியா, இப்படி ஒட்டிக்கிட்டு இருந்தியே, இப்படி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, இதைத்தான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒட்டினியாக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ரெண்டு விதமான கமெண்ட்டும் வருது. இப்போ நான் இந்த விமர்சனத்துக்கு பிறகு நீங்களே இதை நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க, இது என்ன மாதிரியான கான்செப்ட் அப்படின்னு. பொதுவாக இந்த படத்தில் நாம் படத்தை பற்றிய ஒரு விமர்சனம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லுவோம். கதாநாயகியை ரொம்ப நாகரிகமாக காமிச்சிருக்கிறாங்க. பொதுவாக புதுமுக நடிகை, ஒரு ஐட்டம் சாங்கு, ஒரு டூயட் சாங்கு, அந்த மாதிரியான எந்தவித விஷயங்களுக்குள்ளேயும் போகலை. அந்த விதத்தில் இந்த இயக்குனரை வந்து நம்ம பாராட்டணும், அந்த நடிகையும் பாராட்டணும். முதல் பட வாய்ப்புங்கனால கிளாமராக நடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப நாகரிகமான நவீன உடையில் வர்றாங்க, டீசெண்டாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி காண்பித்ததுக்கு ஒரு நன்றி. ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா அவ்வளோ கேவலமாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா படத்தில் வந்து ஒரு ஐட்டம் சாங் வேணுங்கிறது ஒரு கான்செப்ட் ஆகுது. படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஐட்டம் சாங் அப்படிங்கிற கான்செப்டை வந்து இந்த நெல்சன், லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஆட்கள்லாம் கொண்டு வராங்க. அதை வந்து நல்ல பீக்கில் இருக்க கதாநாயகிகளே ஐட்டம் சாங்கில் ஆடக்கூடிய கல்ச்சருங்கிறது இப்போ வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும். அதை ஒன்றும் நம்ம விரிவாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல ஐட்டம் சாங்குக்குன்னு சில நடிகைகளை வச்சுருப்பாங்க. ஹீரோயின் தனியாக இருப்பாங்க. அந்த ஐட்டம் சாங் ஆடுற நடிகை தனியாக ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு போவாங்க. கதைக்கு சம்மந்தமாவோ இல்லை வில்லன்கள் மத்தியில் ஆடுற மாதிரியோ ஏதோ ஒன்று வந்துடும். இப்போ என்னன்னா, நல்ல பீக்கில் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க நடிகைகளே ஒரு ஐட்டம் சாங், பிரபலமான நடிகர் படத்தில், இயக்குனர் படத்தில் டான்ஸ் ஆடுறது, அதுக்கு பெரிய அமௌண்ட் வாங்குறது, அதன் மூலமாக தான் மார்க்கெட் ரேட்டை அதிகரிக்கிறது அப்படிங்கிற கல்ச்சர் வந்து அதிகமாகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு சமந்தா அதை தொடங்கி வச்சாங்கன்னு நினைக்கிறேன். சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா அப்படிங்கிறதுல ஐட்டம் சாங், அந்த படத்தை விட அந்த ஐட்டம் சாங்கில் வர அந்த பாட்டு பயங்கர பிரபலமாயிரும் படம் வர்றதுக்கு முன்னாடி. அது ஒரு ட்ரெண்டாக கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அந்த மாதிரியான சினிமா ட்ரெண்ட் போகிற நேரத்தில் இந்த படத்தில் ஐட்டம் சாங் இல்லை. ஐட்டம் சாங் வைக்கணும்னு யோசிக்கல. ஏன்னா கிட்டத்தட்ட கதை வந்து இந்த அந்த மாதிரியான வழக்கமான கதைங்கிறதுனால அந்த மாதிரி கமர்ஷியல் சினிமாவில் இந்த ஐட்டம் சாங் வைக்கிற கல்ச்சருக்கு இந்த இயக்குனர் யோசிக்கலைங்கிறதுக்காக முருகதாஸுக்கு ஒரு வாழ்த்து, பாராட்டு. சரி, இப்போ நம்ம உள்ள போவோம். படத்தில் என்னன்னா, ஹீரோயிசம், ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு கேரக்டர், ஒரு ஹீரோயிசம். அவன் வந்து அசால்ட்டாக 100 பேர் அடிப்பான், 1000 பேர் அடிப்பான். அந்த அந்த வழக்கமான மசாலா ஹீரோயிசமான கதை தான். வழக்கமான ஹீரோக்களை தொடக்கத்தில் வந்து நல்ல குணங்கள் மூலமாக கட்டமைச்சாங்க. நல்ல மனிதன், நல்லவனுக்கு உதவி செய்வான், மொழிப்பற்றோடு இருப்பான், தேசப்பற்றோடு இருப்பான், பெண்களை மதிப்பான். இதன் மூலமாக கதாநாயகனுக்கான கேரக்டரை ரொம்ப தொடக்கத்தில் பண்ணாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 80களில் வந்து இந்த அடிக்கிறது, கொல்றது, உதைக்கிறது, அதன் மூலமாக உடல் வலிமை மூலமாக தான் ஹீரோ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப வலிமையாக இருந்தது. எம்ஜிஆர் காலத்தில் வந்தாலும் 80ஸில் தான் அந்த சண்டை காட்சிகள் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்து ரொம்ப அதுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கறது, பெஞ்சை உடைக்கிறது, கண்ணாடியை உடைக்கிறது, கூரையிலேருந்து பிச்சுக்கிட்டு வர்றது, கரெக்டாக ரேப் பண்ணுற சீனில் ஹீரோ பிச்சுட்டு வருவார். இந்த மாதிரி கான்செப்டில் ஹீரோயிசம்ங்கிறது ஒரு கான்செப்ட் வந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஹீரோயிசம்ங்கிறது எந்த மாதிரி போயிடுச்சுன்னா, ரொம்ப பீக்கில் இருக்க ஒரு ஹீரோ, ஒரு சூப்பர் ஹீரோ வந்து படம் எடுக்கிறோம்னா, அவர் வந்து குறைஞ்சது ஒரு 10 பேர் தலையை வந்து அப்படி வெட்டி எரியணும், தொண்டைக்குள்ளே கையை விட்டு நோண்டணும், வயிற்றுக்குள்ளே கரடுமுடா கத்திய, சுத்தியல், இந்த மாதிரி உழைப்புக்காக பயன்படுகிற அனைத்து கருவிகளையும், மனிதனை வந்து ஒருத்தனை சிதைக்கிறதுக்கு, மூஞ்சியை சிதைக்க, முகத்தை சிதைக்க, பல்ல உடைக்க, கொடூரமாக கொலை செய்ய, இதுக்கு தான் இன்னைக்கு ஹீரோயிசமான படங்கள் பயன்பட்டு வருது. அப்படி எடுக்கிறது தான் ஹீரோயிசம் ட்ரெண்டுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போயிடுச்சு. அந்த விதத்தில் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா கொடூரமான கொலைகள், மண்டையாக இருக்கிறது, தலையாக இருக்கிறது, அப்படி நிற்க வச்சு போய் கூர்மையான ஒரு கத்தி அல்லது ஏதாவது ஒரு பொருளில் போய் அவனை அப்படி சொருகி கழுவில் ஏற்றுற மாதிரி கொலை செய்கிறது. இந்த கான்செப்ட் எதுக்குமே குறைவில்லாமல் ஒரு வழக்கமான கமர்ஷியல் வன்முறை கலந்த திரைப்படம் தான். இந்த சிவகார்த்தியின் படம்னா பொதுவாக குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. ஸ்டாண்டப் காமெடிங்கிற கான்செப்ட்னால அவரை குழந்தைங்க, லேடிஸ் விரும்புவாங்க. இப்போ இவருடைய இந்த படத்தில் டூ மச் ஆஃப் வயலன்ஸ் இருக்குது. இது ஸோ இப்போ இதுதான் ட்ரெண்டுங்கனால அந்த வயலன்ஸுங்கிற கான்செப்டை ஏஆர் முருகதாஸ் கையில் எடுத்துக்கிட்டாரு. அது வழக்கம் போல் இப்போ சமீபத்தில் வரக்கூடிய படங்களின் பாணியில் கொடூரமான வன்முறை காட்சிகளை வச்சுருக்காங்க, ரத்தம் தெரிக்கிற மாதிரி. இதுக்கு ஒரு எண்டே இல்லையாங்கிற மாதிரி இந்த வயலன்ஸ்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அதற்கு பிறகு இந்த ஹீரோயிசத்தில் இன்னொரு வித்தியாசத்தை காமிச்சிருக்கிறாங்க. என்னன்னா, கதாநாயகன் எப்பெல்லாம் வந்து ஒரு அப்நார்மல் ஆகுறாரோ அப்பெல்லாம் மக்களுக்கு உதவி செய்வார். ரொம்ப எப்படியாவது உதவி செய்வார், அப்நார்மலாக அவர் ஃபீல் பண்ணும்போது. ஆனால் அப்போ அவர் நார்மல் கிடையாது. நார்மல் ஹியூமனாக அவர் இருந்தார்னா அவரால் மக்களுக்கு உதவி செய்ய முடியாது. இதுதான் கான்செப்ட். என்னங்க பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கரெக்ட். கதாநாயகன் வந்து இந்த படத்தில் ஒரு பைத்தியம். அவர் வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவர். அந்த பைத்தியம், மனநிலை சரியில்லாதவர்
எப்பெல்லாம் மனநிலை அவருக்கு சரியில்லாம பாதிக்கப்படுதோ அப்பெல்லாம் வந்து மக்களை வந்து 100 பேர் அடிச்சு 200 பேர் அடிச்சு காப்பாற்றுவார். ஏன்னா 200 பேரை ஒருத்தன் அடிக்கிறான், ஒரு 15 பேரை கொலை பண்றான், ஒரே நேரத்துல எல்லா சாகசம் பண்றான், ஏழாம் அறிவு மாதிரி யோகாலாம் பண்றான் ஒரு சீன்ல. ஸோ ஒரு கதாநாயகனை இப்படிலாம் பண்ண முடியும்னா அவர் நார்மல் இல்லை, அப்நார்மல் அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ஸோ அந்த இயக்குனர்களுக்கு வந்து யதார்த்தமான கதைகளை எடுக்க தெரியலனா கமர்ஷியல் கிட்ட தாங்க மூளையை கண்ணாமனான்னு யோசிக்கிறது. ஒருத்தன் 1000 பேர் அடிக்கிறான், என்னன்னு கேட்டால் அவன் ஒரு அப்நார்மல், அவனுக்கு ஒரு புதுசாக ஒரு டிசீஸ் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை வச்சு அவர் எப்பெல்லாம் மனநிலை சரியில்லாமல் போறாரோ, மன பதட்டமாறாரோ அப்பெல்லாம் மக்களுக்கு உதவி செய்வாராம். இவங்க என்ன சினிமாக்காரங்க கடைசியில் கொண்டு வந்துட்டாங்கன்னா, அடுத்தவனுக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்னா இருந்தால் அவன் பைத்தியமா இருக்கணும், நல்லவனா இருந்தால் எதையும் கண்டுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. ஹீரோக்கான வரையறையே 100 பேர் அடிக்கிறது, அது எக்ஸ்ட்ராவா இப்போ பைத்தியமா இருக்கிறது. பைத்தியமாகவும் இருக்கணும், 100 பேர் அடிக்கக்கூடிய உடல் வலிமையும் இருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா அவன் வந்து ஹீரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பொதுவாக ஹீரோக்கள்னாலே கிரிஞ்சு பூமர்த்தனங்கள், கிரிஞ்சும் பூமரும் பண்றவன தான் இத்தனை காலமா நம்ம ஹீரோயிசம்ங்கிற பேர்ல எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க பண்ற கிரிஞ்சு பூமர்த்தனங்களை இதுல அதுக்கு ஒரு நல்ல ஒரு பேரும் கொடுத்து, ஆமா கிரிஞ்சு பூமர்த்தனம், முரட்டுத்தனம், கொஞ்சம் முட்டாள்தனம், மனநிலை சரியில்லாத்தன்மை இதெல்லாம் சேர்த்து தான் ஹீரோ அப்படின்னு ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு கான்செப்டை வச்சிருக்கிறாரு. கதை எடுத்த விதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி படத்தில் முஸ்லீம் தீவிரவாதிகளை காமிச்சிருப்பாங்க. இதில் ஏஆர் முருகதாஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காரு. அந்த விதத்தில் தமிழ் சினிமா கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமா பெண் அரசியல், தலித் அரசியல், இஸ்லாமிய அரசியல் பேசக்கூடிய இயக்குநர்கள் இங்கே வந்துட்டாங்க. அதனால அந்த பழைய மாதிரி முஸ்லீம்னா தீவிரவாதி, ஒடுக்கப்பட்ட மக்கள்னா வா போ அப்படின்னு காமிக்கிற இந்த மாதிரி காட்சிகள்லாம் இனிமே இவங்களால காமிக்க முடியல. ஏன்னா அதையெல்லாம் மாற்றக்கூடிய இயக்குநர்கள் ஓரளவு தமிழ் சமூகத்தில் ஒரு முற்போக்கா சிந்திக்கக்கூடிய தன்மைகள், எழுத்து, வாசிப்பு இந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக வந்துருச்சு. ஊடகத்துறையில் இருப்பவர்கள், திரைத்துறையில் இருப்பவங்களும் முற்போக்கா வந்திருக்கிறாங்க. அது முழுமையா இருக்கா, அதுலேயும் விமர்சனம் இருக்காங்கிறதுலாம் வேற. ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு விளிம்பு நிலை அரசியல் இதெல்லாம் பேசக்கூடியவர் வந்துட்டாங்க. திருநங்கைகள் அரசியல்லாம் பேச வந்ததுனால இந்த படத்துல வந்து முஸ்லீம தீவிரவாதின்னு காமிக்க முடியல. அவரே சொல்றாரு, தமிழ்நாட்டில் மதத்தையும் கடவுளையும் வச்சு அரசியல் செய்ய முடியாதுன்னு. இதெல்லாம் இப்போ உள்ள ட்ரெண்டு. ஏன்னா இந்தியா முழுக்க காவிமயமானாலும் இங்க மதத்தை வச்சு கலவரம் பண்ண முடியலன்னு ஒரு டைலாக்கை எடுத்து விடுறாரு ஏஆர் முருகதாஸ். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். ஆனா கான்செப்ட் வந்து இவங்க இந்த தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒன்று தமிழ்நாட்டை அழிக்க போகுது. இந்த பீஸ்ட் படமா இருக்கட்டும், துப்பாக்கி படமா இருக்கட்டும், ஏதோ ஒன்று இந்த தேசத்தை அழிக்க போகுது. ஏதோ ஒரு பெரிய பாகிஸ்தான் சக்தி, ஏதோ ஒரு உள்நாட்டு சக்தி, ஏதோ ஒன்று வந்துடணும். இந்த படத்துல டயலாக் வருது, தீவிரவாதின்னோட முஸ்லீம் இல்லையே, நம்ம நினைக்கும் முஸ்லீம் மாதிரி காமிக்கலையே நினைச்சாலும் ஏஆர் முருகதாஸ் டயலாக் ஒன்று வைக்கிறார், எல்லா மதத்திலையும் இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படின்னு. அவங்களால வந்து இதை வந்து அதை தீவிரவாதம் பயங்கரவாதம்ங்கிறத முஸ்லீம்கிட்ட இருந்து அந்நியப்படுத்தி யோசிக்க முடியல. அதனால சமாளிக்கிறாங்க, எல்லா மதத்திலையும் இப்படி இருப்பாங்கன்னு. விஸ்வரூபம் படத்துல கமலஹாசன் வந்து ஒரு டயலாக் வச்சிருப்பாரு, நீ வந்து முஸ்லீமாரு தேசபக்தனாருன்னு மாதிரி ஒரு டைலாக்லாம் வச்சிருப்பாரு. இப்போ தேட்டரில் கூட கட் பண்ணாங்க. ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கலாம் ஆனால் தீவிரவாதியாக இருக்கக்கூடாது அப்படி. அது முஸ்லீமை பார்த்து தான் எல்லாமே. ஏன்னா நீ தான் குண்டு வைப்ப, நீ தான் தீவிரவாதிங்கிற மாதிரினால அந்த அடையாளம் வந்துடக்கூடாது. இப்போலாம் முஸ்லீம்களை பற்றி தப்பாக எடுத்தா விமர்சனம் வந்துடுது. ஏற்கனவே வந்து அமரன் படத்தில் வேற காஷ்மீர் இஷ்யூ வேற வந்தது விமர்சனம். அதனால அந்த விமர்சனம் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காண்டியே தீவிரவாதிகளை ஃபுல்லாக குண்டு துப்பாக்கி அது இதுன்னு காமிச்சிட்டு எல்லா மதத்துலேயும் மோசமானவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வச்சு சமாளிக்கிறார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏஆர் முருகதாஸ் இப்படி யோசிச்சிருப்பாரான்னு தெரியாது. ஏன்னா துப்பாக்கி மாதிரி, ஏன்னா விஜய் மாதிரியான பெரிய ஹீரோக்களே முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகளாக சித்தரித்து இப்போ இந்த காலகட்டத்தில் எடுக்கிறாங்க. இப்போ ஏஆர் முருகதாஸ் போன்றவங்க தங்களுடைய படத்தில் முற்போக்கு சிந்தனையோ அந்த மாதிரிலாம் காமிச்சதில்லை. 24 மணி நேரமும் ஏதோ ஒரு அச்சத்தில் இருக்குது, ஒரு ஆபத்தில் இருக்குது, ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, இதை ஒன் மேன் ஹீரோ வந்து காப்பாற்றுவாருங்கிற வழக்கமான இரும்பு கை மாயாவி கதையை தான் ஏஆர் முருகதாஸ் போன்றவர்கள்லாம் படமாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் போலீஸ் ஹீரோ ரவுடிகளை கொலை செய்கிறான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட். இதை தாண்டி புதிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இல்லைன்னா ஊழலை ஒழிக்க போகிறேன், ஊழலை ஒழிக்க ஒருத்தன் வந்துடுவான், அரசியல்வாதிகள் மோசம், படித்த கார்பரேட்டுகள் நல்லவங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் வித்தியாசமான ஒரு முதலாளித்துவ சார்பு சிந்தனை உடையவர் தான் ஏஆர் முருகதாஸ். ஸோ இவங்களுடைய படத்தில் வந்து யதார்த்த ஹீரோக்களை காமிக்க முடியாது. யதார்த்த சமுதாய மனிதனுக்கு, இந்த மனிதனுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு, கல்வி யார் கையில் இருக்கு, தனியார் கையில் இருக்கு, அதை ஒரு பிரச்சனையா பேச தெரியாது, சாதிய சமூகமா இருக்கு, அதை எதிரியா நிறுத்தி பேசுற அளவுக்கு இவங்களுக்கு புத்தக வாசிப்போ முற்போக்கு சிந்தனையோ எதுவும் கிடையாது. தமிழ்நாடு மதராசின் பேர் வச்சனால நான் என்ன நினைச்சேன், மதராசின் பேர் வச்சிருக்கிறாங்க, தமிழனுடைய அடையாளம், நம்மளுடைய வரி விதிப்பு, டாக்ஸ், தமிழனுடைய உழைப்பை உறிஞ்சுகின்ற வடக்கு, இந்த கான்செப்ட்ல எதுவும் கொஞ்சம் எடுத்துட்டு போறானா, பேர் மதராசின்னு வச்சிருக்காரு, ஏன் மண்ணுடா தொட்டு பாடுறானோட அந்த மாதிரி எதுவும் யோசிக்கிறாரோ அப்படின்னா, இதுவரையும் நம்ம ஹீரோக்கள், நம்ம டைரக்டர்கள், ஹீரோக்கள் யாருமே உண்மையான டெல்லி ஆதிக்கத்தையும் தமிழ்நாட்டினுடைய வரியை சுரண்டுகிற அந்த பணக்காரர்கள், அந்த பெருநிறுவனங்கள் அங்கு உள்ள அதை எதிர்த்து பேசுற அளவுக்கு துணிச்சலோ விஷய ஞானமோ கிடையாது.
சம்மந்தம் இல்லாம திடீர்னு ஒரு தீவிரவாதிகள் வந்துருவாங்க, அவங்கள ஒன் மேன் ஹீரோ வந்து காப்பாத்துவார். அதனால இப்படி காப்பாத்துறப்ப இப்போ கொஞ்சம் கேள்வி கேட்கறான். ஒருத்தன் எப்படி 10 பேர் அடிக்க முடியும்னு கேட்கிற அளவுக்கு நீங்க 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ்லாம் வந்துட்டான். கிண்டல் பண்றான். என்னடா பூமர் மாரி எடுக்கிறீங்க. அதனால ஹீரோக்கு பைத்தியம்ங்கிற ஒரு கான்செப்ட்ட உண்டு பண்ணி, அவர் பைத்தியம் ஆயிட்டா போதும், ஹீரோ ஆயிருவாரு அப்படின்னு. இதுவரையும் வந்த ஹீரோக்கெல்லாம் பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லாம சொல்றாரா என்னன்னு தெரியல. இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து ஒரு பைத்தியம். எப்பல்லாம் ஒரு பைத்தியம் ஆவாரோ அப்பல்லாம் அந்த ஊர் உலகத்த காப்பாத்திருவாருன்னு வழக்கமான ஒரு கான்செப்ட் தான். அபத்தமா தான் இருக்கு. கேட்கிற நமக்கே வந்து கதை சொல்ற ஏஆர் முருகதாஸ் பைத்தியமா, நடிச்ச சிவகார்த்திகேயன் பைத்தியமா, இல்ல படத்தை காசு கொடுத்து பார்க்க வந்த நாம பைத்தியமா அப்படின்னு கேள்வி வரும். ஆனா அதையெல்லாம் நீங்க மூளையெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் இந்த மாதிரி படங்களை நீங்க பார்க்க முடியும். ஒரு சீன் கூட லாஜிக் இருக்காது. எல்லாமே ஹீரோவோட மேஜிக் அப்படிங்கிற கான்செப்ட் தான். எனக்கு என்னன்னா, ஒரு படைப்பாளிங்கிறவன் இந்த தான் பிறந்த சமூகம், தான் பிறந்த ஊரு, அதிலிருந்து பாதிப்பு, உண்மையில் இந்த இனத்திற்கு, மொழிக்கு, மக்களுக்கு, ஆண், பெண் என்னென்ன இஷ்யூலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் அவங்களால கதையா எடுக்கவே முடியாது. எப்பவுமே ஒரு மூட நம்பிக்கை மாதிரியான கதை, இல்லாத ஒரு இல்லூஷனை, தமிழ்நாட்டுக்குள்ள ஆயுதம் வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்குள்ள தீவிரவாதிகள் அல்கு செய்தாபா அல்ஜி சிஷாரா அப்படின்னு வாயில வராது 4-5 தீவிரவாதி போய் கோயம்புத்தூர்ல உழவுறாங்கன்னு இப்படியான கதைகளை சொல்லி சொல்லி அப்பதான் பிரம்மாண்டமா காமிக்க முடியும். நிறைய துப்பாக்கி வன்முறைகளை நியாயப்படுத்த முடியும். தீவிரவாதியை கொலை பண்ணாலப்பா, தீவிரவாதியை பயங்கரவாதிகளை கொலை பண்ணணும்னா துப்பாக்கியை ஹீரோ யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போதானே கொடூரமா அவங்கள கொலை பண்ணணும்லன்னு ஒரு கொடூரமா கொலை செய்யறத மக்கள் மனதில் நியாயப்படுத்துகிற விஷயத்த இந்த இயக்குநர்கள் பண்றாங்க. ஏஆர் முருகதாஸ்ட புதிய சரக்கு இல்லை, புதிய சிந்தனை, புதிய கான்செப்ட் இல்லை. அவர் இதுவரை எடுத்த எல்லா படமும் ஒரே கான்செப்ட் தான். அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. இப்போ கஜினியில பார்த்தீங்கன்னா கொடூரமான வில்லன்கள் அவங்கள அடிச்சு கொள்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சூர்யா மனநிலை பாதிக்கப்பட்டவர், அடிக்கடி எல்லாத்தையும் மறந்துடுவார், உடம்பு ஃபுல்லாக எழுதியிருப்பாரு. இது வந்து ஒரு வித்தியாசமான கான்செப்ட். ஹீரோ வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாரா, அதனால எல்லாத்தையும் உடம்புல எழுதியிருப்பாராம், நான் வச்சு அந்த ஸ்டேஜ்லையும் கரெக்டாக கொள்றாராம் அப்படிங்கிறப்ப ஒரு வித்தியாசமான ஈர்ப்பு வரும்ல. இந்த மாதிரியான கதை தான் இதுவும். இதுலேயும் அதுலேயும் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர், இதுலேயும் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர். மனநிலை பாதிக்கப்பட்ட ஹீரோக்கள் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். லாஜிக்கு வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. கொடூரமான வில்லன், எத்தனை தடவை ஒரு துப்பாக்கி வச்சு 15 தடவை சுடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாரையும் கொலை பண்ணுறாரு. அதுவும் இந்த பைத்தியகார ஹீரோ இருக்கார்ல, அந்த அவருக்கு வந்து எப்போனா காதலியை ஒருத்தன் அடிக்கிறான்னு சொன்னும் போது தான் பைத்தியம் ரொம்ப புத்து சமுதாயத்துக்கு நல்லது செய்வார். அவரை வந்து நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. உன் காதலி மாலதி அடிக்க போறாங்க, உன் லவ்வரை அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டா போதும், அப்படியா அப்படின்ட்டு அவருக்கு பைத்தியம் பிடிச்சு நாட்டுக்கு நல்லது செஞ்சிருவார். இப்படி ஒரு வித்தியாசமான மனநிலை பாதிக்கப்பட்டவரா அவருடைய கேரக்டர் இருக்கு. ஸோ வில்லன்கள் 2 பேருமே வந்து உன் காதலியை நாங்கள் கொண்டுருவோம்னு சொல்லும் போது தான் வெறி பிடிச்சு போய் இந்த நாட்டுக்கு அவர் நல்லது செய்கிறாரு. ஸோ வித்தியாசமான கேரக்டர், வித்தியாசமான கதை அம்சங்களை யோசிக்க முடியாமல் இப்படி ஏதாவது பைத்தியகாரத்தனமா, ஏன்னா அந்த படமே பைத்தியகாரன் தான் சொல்லி எடுத்துருக்கிறாங்க, மனநிலை சரியில்லாத இதுதான் எடுத்திருக்கிறாங்க. அதனால இங்க வந்து என்ன இப்படி படம் எடுக்கிறாங்க, ஹீரோயிசம், ஹீரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டுடைய அடுத்த கட்டத்தை இவங்க எப்படி கொண்டு போகும்னு தெரியல. ஹீரோங்கிற கான்செப்டை உடைச்சிட்டு மக்களுக்கான படம் எடுக்க இவங்களுக்கு தெரியாது, மாநில நலனுக்கான படம் எடுக்க தெரியாது, ஒரு ஆண் பெண் சமத்துவத்தை வச்சு இனி அடுத்த கட்ட தலைமுறைக்கு படத்தை நகர்த்த இவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோக்கள் வேணும், அவன் ஒரு 1000 பேரை கொல்லணும். 1000 பேரை கொல்லணும்னா அதை நியாயப்படுத்துறது வில்லன் ஒரு 10,000 பேரை கொலை பண்ற அளவுக்கு அவன் கொடூரமானவனா இருக்கணும். அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வில்லன்களுக்கு விசிறடிக்கிறாங்க இந்த படத்துல. ஏன்னா வில்லன்களை கொடூரமாகவும் ஸ்டைலிஷாகவும் அவனும் பஞ்ச் டைலாக் பேசி அவன் ஒரு ஹீரோயிசமா வரான். ஸோ ஹீரோ கொலை பண்ணாலும் தேட்டர்ல கை தட்டுறான், வில்லன் கொலை பண்ணாலும் கை தட்டுறான், வில்லன் என்ட்ரிக்கும் கை தட்டுறான், ஹீரோ என்ட்ரிக்கும் கை தட்டுறான். ஏன்னா 2 பேருமே கொலகாரங்களா தானே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கான்செப்டை கொண்டு வராங்க. வில்லன் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டாடக்கூடிய மனநிலையை அந்த காக்க கௌதம் வாசுதேவ் மன்னன் கொண்டு வந்தார். காக்கா படத்துல அந்த பாண்டியா கேரக்டர் அப்படி முடிய போட்டு தேட்டர்ல எல்லாரும் கை தட்டுறாங்க. என்னடா வில்லனு கை தட்டுறாங்கன்னா அது ஒரு கல்ச்சரா உருவாச்சு. ஸோ அந்த வில்லன்களை ரொம்ப கொடூரமாகவும் காமிக்கிறேங்கிற பேர்ல அதை ஒரு ஹீரோயிசம் ஆக்கி ரசிக மனநிலையை எவ்வளவு வக்கரமா மாத்திருக்காங்க பாருங்க. வில்லன்களுடைய கொடூரமான கேரக்டருக்கு கை தட்டுவாங்க. காக்கா பாண்டியன்ல நான் பொண்ணுங்களை நான் தேடி போக மாட்டேன், பொண்ணுங்க தான் என்னை தேடி வரணும்னு வில்லன் பேசுறான், அதுக்கு கை தட்டுறாங்க. அப்போ ஒரு வில்லனை ரோல் மாடலாக எடுக்கிற அளவுக்கான கேரக்டர் அந்த வாசுதேவ் படங்கள்லாம் நமக்கு கொண்டு வந்துருச்சு. அதன் தொடர்ச்சி தான் அந்த ஏஆர் முருகதாஸ், சங்கர் போன்றவங்களாம். இவங்க எப்பவுமே உண்மையில் யதார்த்தத்தில் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, மக்களுக்கு இன்னைக்கு விரிக்கப்படக்கூடிய வரி, நம்மளுடைய உரிமைகளை பறிக்கின்ற ஒன்றிய அரசு, இதையெல்லாம் கேட்டு படம் எடுக்கிறதுக்கு தைரியமோ துப்போ திராணியோ இவங்களுக்கு கிடையாது. அதனால செயற்கையா ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி, அந்நியன் மாதிரி, இப்போ இந்த படத்துல வர சிவகார்த்தியன் கேரக்டர் மாதிரி, கஜினி படத்துல வர சூர்யா மாதிரி எதையாவது செயற்கையா சில கதாபாத்திரங்களை உண்டு பண்ணி அவனுக்கு ஒரு 100 யானை பலம் இருக்கு, 10,000 யானை பலம் இருக்கு, அவன் அடிச்சிருவான், இது பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி அவனை காண்பிக்கிறது மூலமாக தங்கள்கிட்ட உள்ள சிந்தனை வறட்சியை காமிக்கிறாங்க. புதுசா கதை எழுதவோ ஸ்கிரிப்ட் எழுதவோ அவங்களுக்கு தெரியாதனால
இந்த மாதிரி கதைகளை காண்பித்து அதை நியாயப்படுத்த வன்முறைகளை காண்பித்து வன்முறையை நியாயப்படுத்த கெட்டவனை இன்னும் கொடூரமாக காண்பித்து அவனை கொடூரமாக காமிக்கிறதுக்காண்டி அவனை இன்னும் கொடூரமான வன்முறையாளனை காண்பித்து கடைசியில் வன்முறையில ரசிக்கக்கூடிய ஒரு தலைமுறையை சினிமா ரசிகர்களாக உருவாக்குற வேலையைத்தான் அந்த ஏஆர் முருகதாஸ் செய்கிறாங்க. ஸோ ஒரு கதைங்கிறது ரொம்ப அந்நியப்பட்டு இருக்கு, மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து ரொம்ப அந்நியப்பட்டு இருக்கு. தமிழ்நாடு அமைதி பூமியா இருக்குங்கிறத ஒத்துக்கிறாங்க. அதனால தமிழ்நாடை வச்சு வேற எதுவும் கதை பண்ண முடியல, இங்க மதத்தை வச்சு கடவுளை வச்சு பண்ண முடியாதுன்னு ஏஆர் முருகதாஸே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டார். அதனால ஒருவேளை இது வன்முறை பூமியா மாறிடும், இங்க துப்பாக்கி கலாச்சாரம் வந்துடும் ஒரு கற்பனையா, அப்படி சில தீவிரவாதிகள் வந்து இங்க இறங்கிட்டாங்கன்னா அதை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யறதுன்னு இவர் கற்பனையா ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. மற்றபடி ஏஆர் முருகதாசினுடைய எல்லா படங்களினுடைய கலவை. அவர் இதுவரையும் புது படமே எடுக்கல, ஒரு படத்தை எடுத்துட்டு அதே கான்செப்ட்ல தான் திருப்பி திருப்பி படம் எடுக்கிறாங்க. படத்தில் என்றுமே மாறாமல் இருப்பது வன்முறை, கொலைக்களம், இந்த மாதிரி விஷயங்கள். கதாநாயகியில 2 பீஸோட ஆடக்கூடிய அந்த கொடுமையெல்லாம் இல்லை. இப்போ கஜினியில கூட நயன்தாரா ஒரு டாக்டரா ஒரு சமூக சிந்தனை உடையவங்களா காமிப்பாங்க, கடைசியில் அந்த அம்மாவை 2 பீஸோட ஒரு பாட்டில் ஆட விடுவார். அந்த மாதிரியான கொடுமைகள் இல்லைங்கனால மீண்டும் மீண்டும் கதாநாயகி தேர்வையும் அந்த கதாபாத்திர படைப்பையும் நான் பாராட்டுறேன். மற்றபடி படம் எப்படிங்கிறத நான் இதுவரையும் சொன்னதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அந்த 2 விதமான கமெண்ட் தொடக்கத்தில் சொன்னேன், இப்படியா அப்படியான்னு. இப்போ நீங்க ஃபுல்லா கேட்டிருப்பீங்க, எப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது போன்ற சினிமா விமர்சனங்கள், சினிமா குறித்த பார்வைகள் உங்களுக்கு தொடர்ச்சியா வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.